சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கிட்ஸ் ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியலும் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப விற்காது. கம்மியாக 1.25 1.5 சேர்க்க வேண்டாம். ரொம்ப அப்புறம் விதையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். புதினா ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், கொத்தமல்லி கம்மியாக எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன், பீன்ஸ். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வேறு எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நான் அரைச்சிக்க போகிறேன். 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நான் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைகள் காரமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கூடுதலாக 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினாலாம் நான் கட் பண்ணி போட்டேன்னா சின்னதாக போட்டிருந்தா கூட ஓரமாக எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி போட்டாலும் எடுத்துருவாங்க. தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் அரைச்சி தான் போடுவேன். அதனால் நான் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 5 லீஃப் 1 சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் பட்டை ஒரு 4 சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். குழந்தைகளுக்குன்றதுனால முந்திரி ரொம்ப பிடிக்கும். ஸோ முந்திரி ஒரு 10 முந்திரி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே வதங்கிடுச்சு. எண்ணெயும் நெய்யும் நல்லா மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலாதுலேயும் காரம் இருக்கும். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறினதுனால ஒரு 2 விசிலுக்கு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ மூடிடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கும்போது அந்த உப்பு தண்ணியிலே நல்லா ஊறும்போது சீக்கிரமாக நமக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் உருளைக்கிழங்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்தோடனே வெயிட் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நல்லா ஒட்டாமல், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விற்காமல் இருக்கும். பிரியாணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். கிட்ஸ் ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.